ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி, சிவகாசி. அதாவது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2025 கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்டில் வந்திருக்கோம். எல்லாருக்குமே நன்மை கிடைச்சிருமா? ஏன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமானவே இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து அது இந்த நவம்பர் மாதத்துல இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துருக்க அத்தனை விதமான விஷயங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய 12 ராசி நேயர்களுக்குமே கிரகங்கள் என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் பிரித்து கொடுக்க போகுது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், அதற்கு பிறகு குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, இது எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பாரத்தை சுமக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் 17ஆம் தேதிக்கு கரெக்டாக விருச்சிக ராசிக்குள்ள போயிறாரு. ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. 17ஆம் தேதி தான் பல நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்கள் நடக்க போகிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இதை ஓகே அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பொருளாதாரம் இல்லைங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட போகிறது கிடையாது. இதை ஓகேன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமை இருக்காது. அப்போ இந்த ஓகே அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கணும். ஓகேவா? அதேபோல் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்குது. ரொம்ப வருஷமாக ரொம்ப மாத காலமாக குழந்தை பாக்கியம் வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி, என்ன செய்யலானே தெரியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நடக்கும் போது அடுத்த கட்ட நகர்வு தான் 2ஆம் பாவம். ஒரு விஷயத்தை இயக்கக்கூடிய செயல்பாடு 2ஆம் பாவத்துடைய செயல்பாடு. அந்த 2ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால உங்களால் அதை இயக்க முடியல. மனசு ஒன்று நினைக்குது, செயல் ஒன்று நடக்குது, அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அந்த மனசுல உள்ள அழுத்தத்தை இப்போ நம்ம தூக்குறது வழி சொல்லிட்டோம். அப்ப செயல்பாடு சிறப்பாக போகுது. அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலயும் விடுது. அப்ப 12ஆம் இடம் தான் என்னது? நம்ம அயன சயன போகம் அப்படிமோ. அந்த போகம்ங்கிறது இல்லற வாழ்க்கை என்று. ஓகேவா? அந்த இல்லற வாழ்க்கை சுபிட்சமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த சுபிட்சம் எங்க வரப்போகுது? குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக உங்களுக்கு வரப்போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க, அந்யோன்யமாக இருக்க போறீங்க, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல நம்மளுடைய துலாம் ராசிக்கு எப்படி துள்ளி குதிக்க போறாங்கன்னு சொன்னோமோ அது மாதிரி நம்மளோட கும்பராசிக்கும் குதூகலம் உறுதியாக உண்டு. கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு. கும்பராசியில யாரெல்லாம் கும்ப லக்னத்தில் கும்பராசியில் பிறந்திருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு யாரெல்லாம் சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு படம் ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தேடி வருது. மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த வேர்ல்டு உங்களை திரும்பி பார்க்க போது, இந்த மாநிலம் உங்களை கண்டு ரசிக்க போகுது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இதை ஓகே அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பொருளாதாரம் இல்லைங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட போகிறது கிடையாது. இதை ஓகேன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமை இருக்காது. அப்போ இந்த ஓகே அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கணும். ஓகேவா? அதேபோல் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்குது. ரொம்ப வருஷமாக ரொம்ப மாத காலமாக குழந்தை பாக்கியம் வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி, என்ன செய்யலானே தெரியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நடக்கும் போது அடுத்த கட்ட நகர்வு தான் 2ஆம் பாவம். ஒரு விஷயத்தை இயக்கக்கூடிய செயல்பாடு 2ஆம் பாவத்துடைய செயல்பாடு. அந்த 2ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால உங்களால் அதை இயக்க முடியல. மனசு ஒன்று நினைக்குது, செயல் ஒன்று நடக்குது, அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அந்த மனசுல உள்ள அழுத்தத்தை இப்போ நம்ம தூக்குறது
தூக்குறதுக்கு வழி சொல்லிட்டோம். அப்ப செயல்பாடு சிறப்பாக போகுது. அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலயும் விடுது. அப்ப 12ஆம் இடம் தான் என்னது? நம்ம அயன சயன போகம் அப்படிமோ. அந்த போகம்ங்கிறது இல்லற வாழ்க்கை என்று. ஓகேவா? அந்த இல்லற வாழ்க்கை சுபிட்சமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த சுபிட்சம் எங்க வரப்போகுது? குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக உங்களுக்கு வரப்போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க, அந்யோன்யமாக இருக்க போறீங்க, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல நம்மளுடைய துலாம் ராசிக்கு எப்படி துள்ளி குதிக்க போறாங்கன்னு சொன்னோமோ அது மாதிரி நம்மளோட கும்பராசிக்கும் குதூகலம் உறுதியாக உண்டு. கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு. கும்பராசியில யாரெல்லாம் கும்ப லக்னத்தில் கும்பராசியில் பிறந்திருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு யாரெல்லாம் சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு படம் ஒரு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தேடி வருது. மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த வேர்ல்டு உங்களை திரும்பி பார்க்க போது, இந்த மாநிலம் உங்களை கண்டு ரசிக்க போகுது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இதை ஓகே அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பொருளாதாரம் இல்லைங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட போறது கிடையாது. இதை ஓகேன்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குங்கிறத நீங்க சொல்லக்கூடிய நிலைமை இருக்காது. அப்ப இந்த ஓகே அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மைய புள்ளி அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்துக்கணும். ஓகேவா? அதே போல நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்பா இருக்கு. ரொம்ப வருஷமாக ரொம்ப மாத காலமாக குழந்தை பாக்கியம் வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி என்ன செய்யலானே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நடக்கும் போது அடுத்த கட்ட நகர்வு தான் 2ஆம் பாவம். ஒரு விஷயத்த இயக்கக்கூடிய செயல்பாடு 2ஆம் பாவத்துடைய செயல்பாடு. அந்த 2ஆம் பாவத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால உங்களால அதை இயக்க முடியல. மனசு ஒன்று நினைக்குது, செயல் ஒன்று நடக்குது, அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அந்த மனசுல உள்ள அழுத்தத்தை இப்ப நம்ம தூக்குறது வழி சொல்லிட்டோம். அப்ப செயல்பாடு சிறப்பாக போகுது. அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலயும் விடுது. அப்ப 12ஆம் இடம் தான் என்னது? நம்ம அயன சயன போகம் அப்படிமோ. அந்த போகம்ங்கிறது இல்லற வாழ்க்கை என்று. ஓகேவா? அந்த இல்லற வாழ்க்கை சுபிட்சமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த சுபிட்சம் எங்க வரப்போகுது? குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக உங்களுக்கு வரப்போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க, அந்யோன்யமாக இருக்க போறீங்க, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல நம்மளுடைய துலாம் ராசிக்கு எப்படி துள்ளி குதிக்க போறாங்கன்னு சொன்னோமோ அது மாதிரி நம்மளோட கும்பராசிக்கும் குதூகலம் உறுதியாக உண்டு. கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு. கும்பராசியில யாரெல்லாம் கும்ப லக்னத்தில் கும்பராசியில் பிறந்திருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு யாரெல்லாம் சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு படம் ஒரு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தேடி வருது. மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த வேர்ல்டு உங்களை திரும்பி பார்க்க போது, இந்த மாநிலம் உங்களை கண்டு ரசிக்க போகுது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு சாதனையான ஒரு படம் ஒரு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தேடி வருது. மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த வேர்ல்டு உங்களை திரும்பி பார்க்க போது, இந்த மாநிலம் உங்களை கண்டு ரசிக்க போகுது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன்.